ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே 19ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். முதல்ல மே 19ஆம் தேதியிலிருந்து மே 24ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்ப்போம். வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகிருக்கு இலங்கை அருகே. இந்த காற்று சுழற்சியால் தமிழ்நாடு முழுவதும் மழை கிடைக்க போகுது. இதுபோக கேரள மாநிலத்திலையும் நமக்கு மழை பெய்யும். இந்த காற்று சுழற்சி காற்று குவிதலை மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிகமாக குவிக்க போகுது. இதனால் நமக்கு கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்யும். இது தவிர உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை, சற்று கனமழை வரை பெய்யும். சில இடங்களில் மிக கனமழை பெய்யும். அது இந்த காற்று சுழற்சியோட காற்று குவிதலை பொறுத்து இந்த கனமழை மிக கனமழை அமையும். இந்த காற்று சுழற்சியால் தமிழ்நாடு முழுவதும் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக காணப்படும், சில இடங்களில் மிதமான வெப்பம் காணப்படும், சில இடங்களில் மதியம் மழை பெய்யும், சில இடங்களில் மாலை பொழுது அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு மிதமான மழை அல்லது சற்று கனமழை, சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பெய்யனால மேற்கு தொடர்ச்சி மலையில் பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்க்கணும். இதுபோக குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்வதற்கு வாய்ப்பாக இந்த மழை அமையும். இந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டத்தின் கடலோரம் மற்றும் சென்னை கடலோரம் மற்றும் ஆந்திரா கடலோரம் சென்றவுடன் புயலாக மாறி ஒடிசா நோக்கி மே 25 அல்லது மே 26ஆம் தேதி செல்லும். இதனால் மே 19ஆம் தேதியிலிருந்து மே 24ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். இதன் பிறகு மே 25ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இந்த புயல் ஒடிசா நோக்கி செல்லும்போது நமக்கு சாரல் மழையாகவும், சில இடங்களில் மிதமான மழையாகவும், சில இடங்களில் கனமழையாகவும் தமிழ்நாடு முழுவதும் பெய்யும். இதன் பிறகு மே 31 அல்லது ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தொடங்கும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.